ஒரு பக்கம் இருக்கவங்கலாம் சாஃப்ட் கேர்ள்ஸ்னு அர்த்தம், அவங்கெல்லாம் ரக்கட் கேர்ள்ஸ். இவங்களுக்குள்ள காலேஜஸ்குள்ளே எப்படியான இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, ஒர்க் பிளேசஸில் எப்படி இருக்குது, ஏன் இவங்க ஒருத்தருடைய கவனத்தை ஈர்க்க என்ன செய்வீர்கள்? வேற டிபார்ட்மெண்ட்ல யாருன்னா இருப்பாங்க, நம்மளுக்கு புதுசா இருக்கானே, நல்லா கியூட்டா இருக்கானே, போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஜாலியா போய் பேசினோம்னா அவங்க டப்புன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆஹா, ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்டம் ஆயிருச்சு. கேப்ல பூந்து கடாவை வெட்டுறான் கொய்யால சினேக்கு. யாரால இப்ப நிக்கிறாங்கன்னா நம்ம போயிட்டு அப்படின்ட்டாலே போதும், லைக் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டோம்னா லைக் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்ராக்ட் ஆயிடும். நம்ம எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? ஃப்ரெண்டு யாரையாவது முன்னாடி போயிட்டு இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிட்டோம்னா இந்த பையன் திரும்பிடும், ஐயோ உங்களை இல்ல அவங்கள கூப்பிட்டேன், அப்படியே இவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆயிரும் சார். நம்ம இங்கிட்டு போவோம், நான் இங்கிட்டே போயிடுவா. ஒன்று வந்து இப்போ யாராச்சும் ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா டே மச்சான் அப்புறம் அப்படின்னா யாரா அது பொண்ணுங்க மச்சான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களா, அட்லீஸ்ட் என் ஊர் சைடில். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இன்னொன்று இப்போ நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கீங்க, எனக்கு அது சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு போய் டைரெக்டாக கேட்டுட்டு உட்காந்து ஒரு பாண்ட் பில்ட் ஆகிடும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனை பார்த்துட்டே இருக்கோம், அவன் கூட ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டாக இருப்பான், அவனை பிடிச்சி அடிக்கிறதா, அவங்க ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. கூட விளையாடுறது, கொட்டிட்டு ஓடிடுறது. அப்போ இவனுக்கு கியூரியஸா இருக்கும், யாரா இந்த பொண்ணு நம்ம ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறது, கத்துறது. இப்படி தெளிவா பேசணும். சும்மாவே கத்தி தான் பேசுவோம். இப்போ அந்த பையன் இருக்கப்போ இவன் ஃப்ரெண்டை போட்டு நல்லா கத்துறதே, இந்த வாடா அப்படின்னு கத்துறது, அடிச்சு நவுத்திட்டோம்னா இப்போ இவன் வந்து கேட்பான், நீங்க யாரு கேட்குறீங்கன்னாலே அப்போ நமக்கு சக்சஸ், ஓகே ஹாய் அப்படின்னு பேசிடுவோம். ஆனால் எப்படியும் கடைசியில் ஃப்ரெண்டாக தான் ஆயிடுவோம். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. நார்மலாகவே ஜிம்ல வந்து ஒரு 5 kg 7.5 kg அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா சீன் போடுறதுக்குன்னே 12.5 15 kg பிளேட் எடுத்தா 10 15 அப்படிதான். எப்படி? அப்படியா? அப்படிச்சா? பையன் ஃபுட்பால் விளையாடுறோம், நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் போய் விளையாடிடுவேன் சார். ஓ, நீங்களும் சேர்ந்து? நான் வேண்டாம்னு சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன். யாரு? நான் தான். ஆப்போசிட் டேபிள்ல உட்காந்துட்டு அவங்க இப்படி பார்த்துட்டே இருப்பேன். அவனுக்கே இல்லை, ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பான், எப்படி என்ன நான் திரும்புவான் அப்படின்ட்டேன்னா முடிஞ்சு. ஜோக் இல்லையா? இப்போ நான் ஒரு பைக்கர், ஸோ நாங்கள் பைக்கை ரேவ் பண்ணால் எல்லாரோட அட்டென்ஷனும் எங்ககிட்ட வரும். ஓ குரலி வித்தையா? வண்டியை ரேவ் பண்ணி காட்டினா சவுண்டை பார்த்து திரும்புவாங்க. ஆமாம் சார். திரும்பின பிறகு நாங்கள் போயிடுவோம் சார். ஓ, இப்போ காலேஜ் படிக்கும்போது நம்மளுக்கு சீனியர் தெரியும், ஆனால் நம்ம அந்த பையன் கூட பேசணும், அவன் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக என்ன பண்ணணும்னா, டே தம்பி இங்கே வா. தம்பிங்க வா சீனியரை அவன் சொல்லுவான் நீ எந்த இயர் அப்படின்னு கேட்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். ஏன்னா பார்த்துட்டோம், அவங்க நம்மளை பார்க்கணும்னா சும்மா அப்படியே கெத்தா போகணும் சார். அவங்க முன்னாடி போறது. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இப்போ ஒரு பையன் அங்கே நிற்கிறான், இப்போ அவன் கவனத்தை ஈர்க்கணும், நீங்க எப்படி நடப்பீங்க? மாமா மின்னல். நீங்க 2 பேருமே இப்போ அவர் கவனத்தை ஈர்க்க போறீங்க, சரியா? நடங்க பார்ப்போம். சூப்பர். ஏமா அவன் திரும்புறதுக்குள்ளே தான் நீ போயிட்டியா 1/2 கிலோமீட்டரு.